தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நாளை நடைபெறும் கருட சேவை விழா நம் பெருமாள் கோயிலில் மிக கண்டிராத ஒரு விழாவாக என்பது சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு மிக சிறப்பாக இன்னும் அதிகமான கலை நிகழ்ச்சிகளோடு நம் பெருமாள் துவாரகை மன்னனாக கண்ணனாக நம் அனைவருக்கும் கருடன் மீது காட்சியளித்து வருகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் நாளை நடைபெறும் நிகழ்வுகளை காண அமைதியாக ஆரவாரம் இல்லாமல் நம் பெருமாளின் திருவடியை எதிர்நோக்கி கருட நாராயணனை 4 மாத வீதியில் அனைவரும் கண்டுகளிக்க வேண்டும் என அவரின் அருகாசி பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். நாளை நடைபெறும் விழா வரலாறு கண்டிராத விழா. ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறான் என்பதை காட்டும் விழா. இந்த விழாவில் கருடன் எவ்வாறு இருக்கிறார் என்பதை காட்டும் விழா. இந்த விழா தனி ஒரு மனிதனாக ஒவ்வொரு குழுவாகவோ பக்த குழுவாகவோ நடத்தக்கூடிய விழா அல்ல. கருட நாராயணனே நடத்தும் விழா என்பதை நீங்கள் அனைவரும் காணத்தான் போகிறீர்கள். அவ்வளவு அற்புதமாக நம் பெருமாள் திருவீதி விழா வருகிறார். அந்த தெய்வத்திற்கு உண்மையான பாசமான அடிமையான ஒரு வாழ்க்கையை நாம் அவர்களுக்காக அர்ப்பணிப்போம். உள்ளன்போடு உங்கள் குழந்தைகள் நோயற்ற வாழ்க்கை வாழவும் அதிகளவு ஆசைப்படாமல் பணத்திற்கு உறவுகளோடு நெருங்கிய நல்ல பந்தங்கள் அமைய வேண்டும் என்பதை நீங்கள் அண்ணாவிடம் நீங்கள் வேண்டிக் கொள்ள நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீமன் நாராயணன் அருள் இருந்தால் எது வேண்டுமானாலும் நடக்கும். இன்று இருப்பவர் நாளை எவ்வாறெல்லாம் மாற்றங்களுக்கு உட்படுவார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கோவிந்த நாமத்தை நாளை நீங்கள் நடைபெறும் மாத வீதியில் கோவிந்த நாமங்களை உறக்கச் சொல்லுங்கள். அவன் திருவடியை எதிர்நோக்கி மாத வீதியில் பார்த்துக் கொண்டிருங்கள். அவன் உங்கள் இல்லங்களில் போது தேங்காய் படங்களை உடைத்து அவனை பெருமைப்படுத்துங்கள். 4 மாட வீதியில் யாரெல்லாம் அந்த மாட வீதியில் உலாவ வருகிறார்களோ அன்று நம் பெருமான் அந்த வீதியில் வாசலிலே கோலமிட்டு அவரை தேங்காய் பழத்துடன் அன்னாரை வருகையை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும் என்பது என்னால ஆசை. நம் பெருமானுக்கு உங்கள் இல்லங்களிலே தீபங்களை ஏற்றி அவரை வழிபடுங்கள். துவாரகை மன்னன் குசேலனுக்கு உதவிய கண்ணன் நம் பெருமான் சாதாரண தெய்வம் இல்லை அம்மா. நீங்கள் நினைப்பது போல் பணத்துக்கு உயர்ந்த தெய்வம் இல்லை, பாசத்துக்கு உயர்ந்த தெய்வம். அடிமையானவன், அன்பானவன், பாசமானவன், அன்பானவன். உள்ளம் மீறி அவனை அழைப்பீர்களே. ஆனால் இன்று இருந்த நிலைமை நாளை மாறும் என்பதை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரே மாதிரி இருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். நாம் பெருமாள் எது செய்யவில்லையோ செய்வாரோ செய்யவில்லையே என்று நினைக்க வேண்டாம். உங்கள் பக்தியினவனுக்கு முழு மனதோடு தான் அவன் உங்களுக்கு வேண்டிய குணத்தை தர நாளை மாலை வீதியில் நாம் பெருமாள் கருடபுத்திரை விழாவில் எவ்வளவு அற்புதமாக அதாவது தேவியை வாய்ப்பிட்டு யசோதாவிற்கு வேறுபட்டு துவாரகை கட்டி நாம் பெருமாள் வாழ்வோம். எவ்வாறெல்லாம் அந்த மாணவி போராட்டம் நடைபெற்றதோ அதுபோல நாளை நம் பெருமாள் அவன் துவாரகை மன்னனாக நம் மாலத்தீவில் சேர்ந்தமுகத்திற்கு வருகிறார் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களிடம் அழகான நம் கணவர் முன்னால் எவ்வாறெல்லாம் அதுபோல கண்ணனை நீங்கள் நாளைக்கு கணவனாக நினைத்து அவன் திருமணி உங்கள் தலைவரிடம் சொல்லிக் கொண்டு அவரை உங்கள் இல்லங்களை காத்திருக்கும் அழகாய் எவ்வாறு திருப்பதியில் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவில் நடைபெறும் நம் பெருமாள்
பாடி வருகிறாரோ அது ஓடும் நாளை தருவார், காட்சி தருவார். உங்கள் கவலைகள் எல்லாம் தீர்க்க வருகிறார் அம்மா. உங்கள் கவலைகளை தீர்க்க நாளை வரும் அந்த தெய்வத்தை உங்கள் வாசலிலே கோலமிட்டு